வணக்கம் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். அருண் சார், மேடம் கூப்பிடுறாங்க சார். பார்த்தேன்னு அவங்க என்ன நான் என்ன பண்ண முடியும்? சிதம்பரம் அண்ணா, அருணை என் கேபினுக்கு வர சொல்லுங்க. சார், மேடம் உங்களை கேபினுக்கு வர சொல்றாங்க. எதுக்குண்ணே? இந்த கேள்வியை நீங்களே மேடத்துக்கிட்ட கேட்க முடியாது, நான் கேட்க முடியுமா? தயவு செஞ்சு போய் பாருங்க சார். இல்லைன்னா ஒழுங்கா வேலை செய்யலன்னு நான் தான் திட்டு வாங்கணும். ப்ளீஸ் சார். அம்மா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ சரி, நான் அப்புறம் பேசுறேன். உட்காருங்க. என்ன நேத்து குடிச்சிட்டு வந்ததுக்காக சண்டை போட போறியா? பின்ன நீங்க செஞ்ச வேலைக்கு சந்தோஷமா பட முடியும்? நீங்க அந்த வீட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா போதையில நிலத்தடு மாதிரி வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ஓவர் போதையானதுனால வீடு மாறி வந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் நாங்க வந்தேன். ஓ, நிதானத்துல பேச முடியாததெல்லாம் போதைய காரணமா வச்சு பேசிடலான்னு குடிச்சிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குடிச்சதாலதான் மனசுல இருக்கிற மொத்தத்தையும் கொட்டணும்னு நினைச்சேன். சரி, நாங்க வந்து ஏதாவது பேசிட்டேனா? பேசினதே ஞாபகம் இல்லாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல. பிரச்சனைய டீல் பண்ண தெரியாதவங்க தான் இந்த மாதிரி தப்பான வழிய தேடி போவாங்க. அந்த மாதிரி சராசரி ஆம்பளைங்களோட லிஸ்ட்ல நீங்களும் சேருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அருண். ரஞ்சிதா, வெளியே இருந்துட்டு என்ன வேணாலும் பேசலாம். என் நிலைமையில இருந்து பாரு, அப்பதான் என் டென்ஷன் உனக்கு புரியும். நான் இது விஷயமா உங்களோட ஆர்கியூ பண்ண விரும்பல அருண். அதுக்கான இடமும் இது இல்ல. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க குடிச்சிட்டு போனது தெரிஞ்சுதா? அது நடக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அது நடந்துருச்சு. என்னால நீங்க செஞ்ச தப்ப ஏத்துக்கவே முடியல. அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இது மட்டும் ரெகுலர் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் அத்தை மாமா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க அருண். அவங்களுக்காகவாவது திருந்தி திரும்ப இந்த தப்ப செய்யாதீங்க. நியாயமா எனக்கு இருந்த கோவத்துக்கு நான் உங்ககிட்ட சண்டை தான் போட்டிருக்கணும். ஆபீஸ்ல வச்சு நான் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இப்ப இதை சொல்றதுக்காக தான் என்ன வர சொன்னியா? இல்ல, போலீஸ் யூனிஃபார்மோட கொட்டேஷனை நீங்க தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிடுங்க. நானா? ஏன், உங்களுக்கு அந்த வேலை தெரியாதா? அப்படி இல்ல, ஆனா இந்த தடவை அதை ரெடி பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உள்ள வாங்க சந்தோஷ். ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க சந்தோஷ்? முதல்ல உட்காருங்க. உங்க முன்ன சவகாசமா உட்காந்து குடும்ப கதை பேச நான் வரல. எப்பவும் போலீஸ் யூனிஃபார்முக்கான கொட்டேஷனை நான் தானே அனுப்புவேன். அந்த வேலை எதுக்கு அருண் கிட்ட கொடுத்தீங்க? லாஸ்ட் டைம் நான் ரெடி பண்ண கொட்டேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல சந்தோஷ். அப்ப ஏன் என்கிட்ட இருந்து அந்த வேலையை அருண் கிட்ட கொடுத்தீங்க? நீங்க ஏன் அதை நெகட்டிவா பாக்குறீங்க சந்தோஷ்? உங்களுக்கு இப்ப என்ன வேலை வேணும் அவ்வளவுதானே? நான் வேற ஒரு ஒர்க் உங்களுக்கு அலாட் பண்ணி தரேன். மேடம், எனக்கு வேலை இல்லைன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. ரெகுலரா செய்யற வேலையை எதுக்கு மாத்தீங்க தான் கேக்குறேன். இங்க பாருங்க சந்தோஷ், ரெகுலரா இவங்க இதத்தான் செய்யணும்னு இங்க எந்த கண்டிஷனுமே இல்ல. ரொட்டேஷனுங்கிற அடிப்படையில எல்லாருமே எல்லா வேலையுமே செய்யணும். அப்பதான் நாளைக்கு திடீர்னு ஒருத்தர் எமர்ஜென்சின்னு லீவ் போட்டாலும் அவரோட ஒர்க் எதுவுமே பாதிக்காது. வேற யாராவது அந்த பொறுப்பை ஏத்துக்க முடியும். கம்பெனிக்கும் இதுதான் நல்லதா இருக்க முடியும்.
சும்மா இப்படி ஏதாவது காரணம் சொல்லாதீங்க மேடம். அருண் உங்க ஹஸ்பண்ட்ன்றதுனால அவருக்கு நீங்க ஃபேவர் பண்றீங்களா? இதுல ஃபேவர் பண்றதுக்குன்னு என்ன இருக்கு? அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போதா இல்ல போனஸ் தான் கிடைக்க போதா? இது ஜஸ்ட் ஒரு ஜாப் ரொட்டேஷன் சந்தோஷ், அவ்வளவுதான். இல்ல மேடம், அவர் முன்னாடி என்ன டம்மியா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக தான் இப்படி மாத்தி பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி எனக்கு எந்த எண்ணமும் இல்ல சந்தோஷ். நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் மேடம். நியாயமா பார்த்தா இந்த ப்ரமோஷன் எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஹையர் போஸ்டிங்ல இருக்கவங்க எப்படியோ கரெக்ட் பண்ணி நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சந்தோஷ். ப்ரமோஷனுக்காக யார் காலையும் பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கம்பெனிக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா எம்டி கிட்டயோ இல்ல சீனியர் மேனேஜர் கிட்டயோ போய் பேச.